அதிகாரம் 41. லிவியத்தான். தூண்டிலால் லிவியத்தானை தூக்கிடுவாயோ? கயிற்றினால் அதன் நாக்கினை கட்டிடுவாயோ? அதற்கு மூக்கணாங்கயிறு போட உன்னால் முடியுமோ? கொக்கியினால் அதன் தாடையை உன்னால் குத்த முடியுமோ? வேண்டுகோள் பல அது உன்னிடம் விடுக்குமோ? கனிவாக அது உன்னிடம் கெஞ்சுமோ? என்றும் உனக்கு ஏவல் புரிய உன்னுடன் அது உடன்படிக்கை செய்யுமோ? பறவை போல் துள்ளி அதனுடன் ஆடுவாயோ? உன் மகளிர்க்கென அதனை கட்டி வைப்பாயோ? மீனவர் அதன் மேல் பேரம் பேசுவரோ? வணிகர் அதனை கூறு போடுவரோ? கூரிய முட்களால் அதன் தோலையும் மீனெறி வேல்களால் அதன் தலையையும் குத்தி நிரப்புவாயோ? உன் கையை அதன் மேல் வைத்துப்பார். எழும் போராட்டத்தை மறக்க மாட்டாய். மீண்டும் அதை செய்ய மாட்டாய். இதோ தொடுவோர் நம்பிக்கை தொலைந்து போம். அதனை கண்டாலே ஒருவர் கதி கலங்குவார். அதை எழுப்பும் வீரம் எவருக்கும் இல்லை. பின்பு அதன் முன் நிற்க துணிபவர் யார்? அதனை எதிர்த்து உயிரோடிருந்தவர் எவரேனும் உண்டோ? விண்ணகத்தின் கீழ் அப்படிப்பட்டவர் யாருமில்லை. அதன் உறுப்புகள், அதன் ஆற்றல், அதன் அமைப்பின் அழகு அனைத்தையும் பற்றி அறிவிக்காது விடேன். அதன் மேல் தோலை உரிப்பவர் யார்? அதன் இரு தாடைகளுக்குமிடையே நுழைபவர் யார்? அதன் முகத்தின் வாயில்களை திறப்பவர் யார்? அதன் பற்களை சூழ்ந்து பேரச்சமே உள்ளது. அதன் முதுகு கேடைய வரிசையாம். இறுக்கமாய் மூடி முத்திரை இடப்பட்டதாம். ஒன்றோடொன்று அவை ஒட்டி உள்ளன. காற்றும் அவற்றினிடையே கடந்திடாது. ஒன்றோடொன்றாய் அவை இணைந்துள்ளன. பிரிக்க முடியாதவாறு ஒன்றாய் பிடித்துள்ளன. அதன் தும்மல் மின்னலை காக்கும். அதன் கண்கள் வைகரை இமைகளை போன்றிருக்கும். அதன் வாய் நின்று புறப்படுவது தீப்பிழம்பு. அங்கிருந்து பரப்பன நெருப்பு பொறிகளே. நாணல் நெருப்பு கொதிகல நின்று புகை வருவது போல் அதன் நாசி நின்று புகை கிளம்பும். அதன் மூச்சு கரிகளை பற்ற வைக்கும். அதன் வாய் நின்று தீப்பிழம்பு கிளம்பி வரும். அதன் கழுத்தில் வலிமை வதிக்கின்றது. நடுக்கம் அதன் முன் துள்ளியாடுகின்றது. அதன் தசை மடிப்புகள் ஒட்டி இருக்கும். கெட்டியாயிருக்கும். அவற்றை அசைக்க ஒண்ணாது. கல்லை போல் அதன் நெஞ்சம் கடினமானது. திரிகையின் அடிக்கல் போல் அது திண்மையானது. அது எழும்பொழுதே தெய்வங்கள் அஞ்சுகின்றன. அது அறைய வரும்போதே அவை நிலை குலைகின்றன. வாள் அதை தாக்கிடினும் ஊடுருவாது. ஈட்டியோ அம்போ எரிவேலோ உட்செல்லாது. இரும்பை அது துரும்பென கருதும். வெண்கலத்தை உளுத்த கட்டையென கொள்ளும். வில் வீரன் அதை விரட்ட முடியாது. கவன் கல்லும் கூளம்போல் ஆகுமே. பெருந்தடியை அது தாளடி என கருதும். எரிவேல் ஒலி கேட்டு அது எள்ளி நகைக்கும். அதன் வயிற்றுப்புறம் கூரிய ஒட்டு துண்டுகளின் அடுக்கு. அது சேற்றில் படுத்து கிடக்கையில் பரம்பு கட்டை கொதிகலமென அது கடலை பொங்கச் செய்யும். தைல சட்டியென அது ஆழியை கொப்பளிக்கச் செய்யும். அது போன பிறகு பாதை பளபளக்கும். கடலே நரைத்ததென கருதத் தோன்றும். அகிலத்தில் அதற்கு இணையானது இல்லை. அச்சம் கொண்டிலா படைப்பு அதுவே. செருக்குற்ற அனைத்தையும் அது ஏளனமாய் நோக்கும். வீறு கொண்ட விலங்குகட்கு வேந்தனும் அதுவே.